இன்னைக்கு வாழ்க்கையில வந்துங்க ஒரு பிரச்சனையை ஒருத்தர் எதிர்கொள்றது அப்படிங்கிறது, நேருக்கு நேரா சண்டை போடுறது, அந்த சவால்களை சந்திக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு ரகம். அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நூல் பிடிச்சி இந்த பிரச்சனை இப்படி தாயா வரும், இப்படி தாயா நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சு கணக்கு போட்டு கனகச்சிதமா அதுக்காக காத்திருந்து காய் நகர்த்தி வெற்றி பெறக்கூடியது ஹஸ்தத்தின் சிறப்பு. இதை விட என்ன சிறப்பு நட்சத்திரத்திற்கு? அட்வைஸ் பண்ணாலோ, ரொம்ப ஓவரா புத்தி சொன்னாலோ, ரொம்ப இவர்களை காயப்படுத்தினாலோ, ரொம்ப இவர்களை ஒரு மாதிரி மனசு நோகும்படியாக நடத்தினாலோ, அதையே பலவீனமா எடுத்துக்கிட்டு அப்படியே சின்ன வயசுலேயே அந்த ஆழ்மன காயம் கன்னி ஹஸ்தத்தில் பிறந்தவர்களுக்கு அப்படியே மனசுல ஒரு தீராத வடுவா உட்கார்ந்துரும். சூரிய சந்திரனுடைய அமைப்பை பொறுத்து ராகு திசையில் இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு சக்தியாக அமையும். அந்த தருணத்துல கன்னி ஹஸ்தம் போராடும், தவிக்கும், ஏங்கும், மாசத்திற்கு தடுமாறும். சார், பொதுவாக எல்லா நட்சத்திரத்துக்கும் தசையை பத்தி மட்டும்தான் பேசுறோம். ஆனா இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு மட்டும் தசைக்குள்ள நடக்கக்கூடிய புத்திகளையும் பேசுறீங்க. நிச்சயமா இந்த வாழ்க்கையை விட்டு அடுத்த வாழ்க்கைக்கு நான் போவதற்கு வழியே இன்னும் எனக்கு விளங்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில கன்னி ஹஸ்தம் லைப்ரரியில் இருக்கக்கூடிய ஞானம் பொருந்திய புத்தகம் யாருனாலையும் வாசிக்கப்படாத பெட்டகமாக காத்திருக்கும். இந்த காலத்தில் மங்களகரமாக 10 பேர் நின்று சபையில் கட்டின 1000 பேர் வாழ்த்தின தாலி கயிறு, அந்த மஞ்ச கயிறு நான் வச்சுக்கிட்ட சூனிய கயிறு அப்படின்ற மாதிரி கன்னிராசிக்காரர்களை புலம்ப விடும். இடையில ஒரு 2-3 புத்தி நல்லா இருந்தாலே அந்த தசை முழுவதும் நீங்க வாழ்க்கையை சம்பாதிப்பதற்கான, சமாளிப்பதற்கான சூழ்நிலையை சனி பகவான் உருவாக்கி கொடுப்பார். அதான் சனி ஸ்டைல். அவர் கொடுத்தா நிதர்சனமா இருக்கும், கச்சிதமா இருக்கும், நிலையானதாக இருக்கும். அவர் கெடுத்தா. இப்போ ஜோதிடர்கள் இதை கரெக்டா கணிக்க முடியுமா சார்?